தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 15வது வாரம் திங்கட்கிழமை. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 34 11 முடிய. தகுதியும் கைமாறும். இயேசுவின் அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவின் சீடத்துவத்திலே பங்கெடுக்க, இயேசுவினுடைய அன்பிலே நாம் பயணிக்க ஒரு சில தகுதிகளை கடவுள் நமக்கு வைத்திருக்கின்றார். அனைத்திற்கு மேலாக ஆண்டவனை அன்பு செய்வது, நேசிப்பது. அப்படி என்றால் தாய் தந்தையும் உடன் பிறந்தோரையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களையும் சுற்றத்தாரின் நண்பர்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இறைவன் அழைக்கவில்லை. மாறாக அவர்களை விட முன்னிலை ஆண்டவருக்கு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். புனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை உதாரணங்களை நாம் பார்க்கலாம். புனித பிரான்சிஸ் அசிசியார் உலகத்தின் பின் சென்றவர். ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் அனைத்தையும் விட்டுவிட்டு, தன் தாய் தந்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையாக பின்பற்ற முன் வந்தார். அதே போல புனித பெர்பத்துவா பெலிசித்தா இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கான நம்பிக்கையிற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் பெற்றெடுத்த குழந்தையை காண்பித்து, இந்த குழந்தைக்காக இயேசுவை மறுதலி என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த குழந்தையை கொடுத்தது கடவுள். ஆகவே அந்த குழந்தையை கொடுத்த கடவுளை நான் மறுதலித்து இந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதை விட நான் மடிவது மேல் என்று சொல்லி இயேசுவுக்காக, விதை விசுவாசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து மறைசாட்சிகளாக மடிந்து போனார்களே. எத்துணை பேர் இத்தகைய நிலையிலே வாழ மற்றவர்களை விட ஆண்டவரை நேசிப்பவர்களாக, என் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவர்களாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற முதல் தகுதியாக இருக்கின்றது. நாம் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தோம் எனில், கடவுளை முழு உள்ளத்தோடு தேட ஆரம்பித்தோம் எனில், நிச்சயமாக நாம் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை அன்பு செய்ய ஆரம்பிப்போம். பிறரை மதிக்கின்ற மனிதர்களாக இருப்போம். ஆக இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற முதல் தகுதி ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அவருடைய சீடத்துவத்தின் தகுதி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நம்முடைய சிலுவைகளை நாள்தோறும் சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். சிலுவைகள் பலவிதம். சிலுவை என்றாலே துன்பம், வேதனை, நோய் மற்றும் இக்கட்டுகள், இடையூறுகள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், இவையெல்லாம் நம் வாழ்வில் சிலுவைகளாக நம்மை அழுத்திக் கொண்டிருக்கின்றன. நம்மை பலுவாக அழுத்துகின்ற ஒவ்வொன்றுமே நமக்கு சிலுவையாக இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிலுவைகளோடு மட்டுமல்ல, இயேசு சொல்வது, இயேசுவின் சீரன் என்பதற்காக, இயேசுவை நான் தரித்துக் கொண்டிருக்கின்றதற்காக, நான் கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றதற்காக, சத்தியத்தை நான் அறிந்திருக்கின்றதற்காக, இயேசுவின் அடையாளத்தை என் உடலில் அல்ல மாறாக என் உள்ளத்திலே அணிந்து நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு மன்னித்து அரவணைத்து வாழ்பவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, என் வாழ்விலே வருகின்ற துன்பங்கள், எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் இவற்றை புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்பவர்களே என் சீடத்துவத்திலே பங்கெடுக்க முடியும் என்று சொல்லுகின்றார். இயேசுவின் சீரன் என்பதற்காக வருகின்ற சிலுவைகள், நான் கிறிஸ்தவள் என்பதற்காக என் வாழ்விலே வருகின்ற புறக்கணிப்புகள், இதை நான் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறேனோ அது பணிச்சுமையாக இருக்கலாம், அல்லது நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம், நம்மை பற்றி தவறாக பேசலாம், நமக்கு கிடைக்க வேண்டிய சௌகரியங்களை கிடைக்க செய்யாமல் இருக்கலாம், நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கலாம். நான் கிறிஸ்தவன் என்பதற்காக முணுமுணுப்போடோ அல்லது ஒரு வகையான முணுமுணுப்போடோ நம்முடைய வாழ்க்கையை நாம் பயணிக்காமல் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நாளை கடந்து போக செய்கின்ற பொழுது நம் வாழ்வில் இருக்கின்ற தடைகள் அனைத்தையும் கடவுள் எடுத்து போடுவார். அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற கைமாறு. புனித அல்போன்ஸ் அம்மாள் தன்னுடைய வாழ்வின் இறுதி நிலைகளிலே பட்ட வேதனைகளை ஒவ்வொன்றையும் இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தாள். அந்த வேதனை மத்தியிலும் புன்முறுவலோடு தன்னை தேடி வந்த மக்களை கண்டு அவர்களுக்கு தேவையான இறை அருளை ஜெபத்தின் வழியாக பெற்றுக் கொடுத்தார். கடவுள் கொடுத்த கொடையாக நினைத்துக் கொண்டார். சிலுவையை சுமக்காமல், இயேசுவுக்காக சிலுவையை சுமக்காமல், நற்செய்திக்காக சிலுவையை சுமக்காமல்
நாம் இயேசுவின் சிரத்துவத்திலே பங்கெடுக்க முடியாது. நம் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் கடந்து போகிற ஒவ்வொரு வேதனைகளும் துன்பங்களையும் நாம் ஆண்டவரோடு இணைந்து சுமக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு பலன் கொடுப்பார். மூன்றாவது தகுதி, தன் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள விரும்புகின்றவன் என் சீடனாக இருக்க தகுதியற்றவன். அப்படி என்றால் உறவுகள், அடுத்து என் வாழ்வில் வருகின்ற எல்லா துன்பத் துயரங்கள், மூன்றாவது நிலை உச்சக்கட்ட நிலை, என் உயிரையும் விட தயாராக இருக்க வேண்டும். திருச்சபையிலே வாழ்ந்து மடிந்த புனிதர்கள், மறை சாட்சிகள், அவருடைய ரத்தம் திருச்சபையின் வித்தாக இருக்குன்னு சொல்லுவோமே, அதே போல எத்துணை மறைசாட்சிகள் இயேசுவுக்காக தன் உயிரை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய கால சூழ்நிலையில் கூட இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக, இயேசுவை இந்த உலகிலே பிரதிபலிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தன் இன்னுயிரை தந்து கொண்டிருப்பவர்கள் எத்துணை. ஸ்டான் சாமி 2 வருடங்களுக்கு முன்னால் தன் உயிரை கொடுத்தாரே, தன் உயிரை விட ஆண்டவரை அதிகமாக நேசித்தாரே. அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே தன் உயிரை பொருட்டாக கருதினோம் என்றால் நிச்சயமாக நாமும் அவருடைய சீடராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். இப்படி நாம் இயேசுவின் சிரத்துவத்திலே பங்கெடுத்து தகுதியாக இருக்கிறோம். நமக்கு கிடைக்கின்ற கைமாறு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்லுகின்றார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அவர் என் சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவனும் கைமாறு பெறாமல் போகான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதற்கான கைமாறு என்ன? மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பேதுரு கேட்பார், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்று, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்பார். கடவுள் சொல்வார், விண்ணகத்தில் உங்களுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது. விண்ணகத்திலே 12 அரியணையிலே வீற்றிருப்பீர்கள். 100 மடங்காக ஆசீரை பெற்றுக் கொள்வீர்கள், நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லி அவருடைய கைமாறுகளை பட்டியலிட்டு காட்டுவார். நற்செய்திக்காக இயேசுவின் சீடத்துவத்தில் நாம் பங்கெடுத்து வாழ்கின்ற பொழுது அதற்கான கைமாறு நிச்சயமாக கிடைக்கும். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அருள் வரங்களால், நன்மைகளால், இறை கிருபையால், சமாதானத்தால், எல்லா விதமான உலகத்தின் ஆசீர்வாதங்களால் கடவுள் நம்மை மேன்மையடைய செய்வார், நம்மை உயர்ந்தோங்க செய்வார். ஆண்டவரை நம்பி இருப்பவர்கள் வாய்க்காலோரத்தில் நடப்பட்ட மரம் போல செழித்து வளர்வார்கள். வருடத்திற்கு 4 முறை கனி கொடுப்பார்கள். அவருடைய இலைகளும் அவருடைய வேர்களும் கூட மருந்தாக பயன்படும் என்று சொல்லுமே. அதை போல கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய இருப்பும், நம்முடைய வார்த்தையும், நம்முடைய செயலும் நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு, நம் குடும்பத்தாருக்கு இறை அருளின் பாத்திரமாக மாற்றிக் கொடுப்பார். இதுதான் இறைவன் கொடுக்கின்ற கைமாறு. அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதம் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி ஐயா. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தையை கேட்க அழைத்திருக்கின்றீரே, உம்முடைய வார்த்தையில் பயணிக்க எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே. இதோ நீர் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற தகுதிகளாக உம்மை முழுமையாக அன்பு செய்யவும், எங்களுடைய வாழ்வில் வருகின்ற துன்பங்களை புன்முறுவலோடு அதை எதிர்கொண்டு அதை உமக்கு காணிக்கையாக்கி அதன் வழியாக ஆன்மாக்களை மீட்டெடுக்கவும், எங்கள் உயிரையும் பணையும் வைத்து உமக்கு சாட்சிகளாக வாழவும் நீ எதிர்பார்க்கின்ற தகுதி நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாளில் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்கின்றோம். எங்களை ஆசீர்வதியும். தகுதிப்படுத்துவது நீ, தேர்ந்தெடுக்கப் போவது நீ, தேர்ந்தெடுத்து அதற்கான ஆசீர்வாதம் கைமாறாக கொடுக்கப் போவது நீ. ஆகவே உம்முடைய அருளை கைமாறாக பெற்றுக்கொள்ள, உம்முடைய நன்மைகளை கைமாறாக பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் உங்களையும் இந்த நாளையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பு வழிநடத்துவாராக. ஆமேன்.